ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு புத்தகத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். அந்த புத்தகம் பேர் சேமஸ் எவர் பை மார்கன் ஹவுசல். இந்த ஆத்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆத்தரோட சைக்காலஜி பண்ணி புத்தகத்தை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன். ஆனால் அதை பற்றி நான் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றியும் பேசுவேன். சரி, இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அமேசான் ஓனரோட பேர் உங்களுக்கு தெரியும், ஜெஃப் பெசோஸ். அவர்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அடுத்த 10 வருஷத்தில் மாறப்போகுது எதுதான் அப்படின்னு. ஆனால் அவர் நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் மாறாமல் இருக்க போகிறது எது அப்படின்னு. ஏன்னா நம்ம எதெல்லாம் மாறாமல் இருக்குமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி போக முடியும். எதெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கும்போது அதில் நம்ம கவனம் செலுத்துறதுனால என்ன நடக்க போகுது. இப்போது ஜெஃப் பெசோஸை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட வாடிக்கையாளர்கள் கம்மியான விலையில் சீக்கிரமாக வாங்குறத என்றைக்குமே நிறுத்த போகிறதே கிடையாது. அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால் அதில் தான் அவர் கவனம் செலுத்துறாரு. இதே மாதிரி மாறாமல் இருக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்கும் தெரியுமா, அதில் நாம் எந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணுங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. எப்பா ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன். சரி, இதில் உள்ள டாபிக் கிட்டத்தட்ட 23 இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் டாப்பிக்கை நான் வீடியோவை போட்டுறேன், இல்லைனா அதுவே போர் அடிச்சிடும். அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த மாதிரியான டாபிக்ஸை நான் பேசுகிறேன். சாப்டர் 1, ஹேங்கிங் பை எ த்ரெட். வரலாறை படிக்கிறதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை எப்படி முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கதை எப்படி ஆரம்பித்ததுன்னு கேட்டோன்னா யாருக்குமே தெரியாது. அது ஏன் அவ்வளோ தூரம் யாருக்கும் தெரிய மாட்டிருக்குன்னா, அது சாதாரண கணக்கில்லாத சந்திப்புகள் இல்லைனா ஒரு சின்ன குழப்பத்தினால ஏற்பட்ட விளைவாக இருக்கும். இதுவே ஒரு நிகழ்வை வச்சு கணிக்கிறதுக்கு பதிலாக அந்த மக்களோட நடவடிக்கையை வச்சு நம்ம கணிச்சோன்னா எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மக்களோட நடவடிக்கை எடுத்துக்கிட்டோன்னா, ஆசை, பேராசை, சந்தர்ப்பம், பயம், ஏமாற்றுதல், நிலையில்லாத தன்மை, அப்புறம் இனப்பற்று, சமூகத்தோட ஒன்று சேர்ந்து போகிறது, இது எல்லாமே மக்களோட நடவடிக்கையாக இருக்கும். இவங்களோட இந்த பழக்க வழக்கத்தை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக கணிச்சாலே போதும், நம்ம அடுத்து மாறாமல் இருக்கிறது எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சாப்டர் 2, ரிஸ்க் இஸ் வாட் யூ டோன்ட் சி. நீங்கள் கற்பனை செஞ்ச எல்லா ஆபத்துகளுக்கும் தயாரான பிறகு நீங்கள் கற்பனையே செய்யாத ஒரு ஆபத்துன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, மிச்சம் இருக்கும் தெரியுமா, அதுதான் உண்மையான ஆபத்து. உதாரணம் சொல்லணும்னா COVID-19 இல்லைனா பொருளாதார மந்தநிலை. இதில் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருமே கணிக்கலை. இப்படி ஒரு ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இங்கே ஆபத்தை கணிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆபத்துக்கு தயாராகிறதுக்கு தான் நம்ம அதிகமாக செலவிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார மந்தநிலை வருதுன்னா நம்ம பணத்தை சேமிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அளவுக்கு அதிகமாக சேமிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே ஒரு கடனை வாங்குறோன்னா அளவுக்கு கம்மியாக கடனை வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கடனை வாங்குறீங்க, அந்த கடனை என்னால் கட்டி சமாளித்து விடலாம் நீங்கள் நினைப்பீங்க தெரியுமா, அதை விடவும் குறைவாக நீங்கள் அந்த கடனை வாங்கணுமா. சாப்டர் 3, எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 275 வருடங்களுக்கு முன்னாடி மோண்டஸ்கியூன்னு ஒரு தத்துவவியலாளர் இருந்தார். அவர் ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு போனார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எளிதாக அடைஞ்சிடலாம். ஆனால் மற்றவங்களை விட நம்ம அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சோன்னா அது சிரமம்தான். ஏன்னா மற்றவங்க எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்காங்க நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியாக இல்லை. இதை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணுன்னா, மக்கள் பேராசையால் உந்தப்படுறதை விட பொறாமையால் தான் அதிகமாக உந்தப்படுறாங்களாம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு தான் நம்மளோட மகிழ்ச்சியே அளவிடப்படுது. நமக்கு எதெல்லாம் அனாவசியமாக படுதோ மற்றவங்க அதை வாங்கிட்டாங்கன்னா அந்த அனாவசியம் கூட நமக்கு அத்தியாவசியமாக மாறிடுறது. உளவியலாளர் ஜோனத்தன் ஹைட் என்ன சொல்கிறாருன்னா, சமூக வலைதளத்தில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறத விட ஒருத்தரோட ஒருத்தர் படத்தை தான் நம்ம போட்டு காட்டிகிட்ருக்கோம். நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுக்கு என்ன தான் பண்ணலாம்? நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னா நம்மளோட எதிர்பார்ப்பை குறைக்கணும், அவ்வளோதான் விஷயம். இங்கே இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சந்தோஷமும் பணமும் அந்த 2 விஷயத்து மூலமாக தான் வருது. நம்மளோட தேவை என்னங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்மளோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது ஒன்று. இது 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதையே குறைச்சிக்கிடுவோம். அதுக்காக நம்மளோட எதிர்பார்ப்பை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சாப்டர் 4, வைல்டு மைண்ட்ஸ். நாம் வியந்து பார்க்கும் நபர்கள் இந்த உலகத்தை வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட நபர்களோட வேறு சில கோணங்கள் நமக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் டெக் ஃப்ரீக் இருப்பாங்க, அசாத்திய திறமை கொண்டவங்க இருப்பாங்க, இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை மாற்றினவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சில மோசமான குணங்களும் இருக்கும். ஆனால் அந்த மோசமான குணத்துக்காண்டி அந்த மக்களையே நம்ம வெறுக்கிறது கூடாதுங்கிறது தான் இந்த சாப்டர் சொல்லுது. உதாரணத்துக்கு யூடியூப்பில் அடிக்கடி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளரை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க. அவர் பொறாமை பிடிச்சவர், திமிர் பிடிச்சவர், அந்த மாதிரி. இப்படி தரக்குறைவாக பேசுகிறவங்க கூட அவரோட இசையை வெறுக்க மாட்டாங்க. நம்ம அவரோட எல்லா அங்கத்தையும் எல்லா குணங்களையும் ஏற்று தான் ஆகணும். சாப்டர் 5, வைல்டு நம்பர்ஸ். நம்ம என்றைக்குமே ஒரு புள்ளி விவரங்களை நம்புறதே கிடையாது. யாராவது ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லைனா எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புவோம்.
இந்த 10 வருஷத்தில் இப்படி நடக்க போகுது, 5 வருஷத்தில் இப்படி மாறப்போகுது, எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு யாராவது எங்கேயாவது உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதை நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நாமளே உள்வாங்கிக்கிறோம். பிலிப் டெட்லாக்ங்கிறவர் ஒரு ஆய்வு நடத்தினார். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, பல வகையான நிபுணர்கள் கணிக்கிறது சரிதானாங்கிற மாதிரி. ஆனால் அவரோட ஆய்வறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா, அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு. ஆனால் மக்கள் நம்புறதுக்கு காரணம் எல்லாமே அந்த மாதிரியான நிபுணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அவங்க கண்மூடித்தனமாக நம்புகிறாங்களாம். ஆனால் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒவ்வொரு 10 வருஷமும் உலகம் ஏதாவது ஒரு வகையில் திசை மாறும், ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. சாப்டர் 6 ஸ்டோரிஸ். சிறந்த யோசனை, பக்காவான யோசனை, நல்ல யோசனை இதெல்லாம் மக்களை கவராது. மக்களுக்கு யார் சொல்கிற கதை ரொம்ப நல்லாயிருக்கோ அதுதான் கவரும், அதுக்கு தான் பரிசும் கிடைக்கும். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தகவல்கள் கொட்டி கிடக்குது. இதில் எது சரி எது தவறுங்கிறத பார்க்குறதுக்கு மக்களுக்கு நேரமே கிடையாது. அவங்க பரபரப்போடு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உணர்ச்சி மிகுந்தவங்க. இந்த இடத்துல நம்ம புள்ளி விவரத்தெல்லாம் வச்சோன்னா அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கதைகளை சொன்னால் தான் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. உதாரணம் சொல்லணுமா, 1000 உயிரை பழிவாங்கின டைட்டானிக் கப்பலை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 4000 உயிரை பழிவாங்கின சீன கப்பலான SS கியான்கா பற்றி யாருக்குமே தெரியாது. சரி, அதை விடுங்க. 4345 பேரை கொன்ன MV டோனா பாஸுங்கிற ஒரு கப்பல் 1987 மூழ்கிச்ச, அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான கப்பல் விபத்துகள் இருக்குது. ஆனால் டைட்டானிக் மட்டும் நம்மளோட நினைவில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது சொல்லப்பட்ட கதை விதம் தான். அந்த கதையை வச்சு எடுக்கப்பட்ட படமும் அவ்வளோ நல்லா இருந்ததுனால தான். இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கிறது முக்கியமே கிடையாது. அதை எப்படி சொல்ல போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டஸ் நாட் கம்ப்யூட். அளவிடப்பட முடியாதவை. இந்த உலகத்தில் நடக்கிற பல நிகழ்வுகளோ பல நிகழ்ச்சிகளோ பல நேரங்களில் லாஜிக் படி நடக்காது. எல்லாமே நம்ம கணக்குப்படி தான் இந்த உலகத்தில் இயங்கணும்னு நினச்சா கடைசியாக நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எடுத்துக்கிட்டோன்னா, அவன் பரிசோதனை கூட்டத்தில் ஓடுறதுக்கும் அதே ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இங்கே ஓடுறத விட அங்கே அவனோட உள்ளுணர்வும் அவன் உடலும் வித்தியாசமாக இயங்கும். இதை இன்னொரு வகையில் சொல்லணும்னு நினச்சோன்னா, என்னையோ உங்களையோ யாராவது கொல்ல வராங்கன்னா அப்போ நம்ம லாஜிக் படிலாம் ஓட மாட்டோம். கண்ணா பின்னான்ட்டு எப்படியாவது தப்பிச்சாகணுமே, உயிர் பொழைச்சாகணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மதில் சுவராக இருந்தால் கூட அந்த இடத்துல ஏறி குதித்து ஓடிடுவோம். இதே தான் நம்மளோட உறவு முறைகளில் எடுத்துக்கிட்டாலும் பல மனிதர்கள் இருப்பாங்க, பல வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும். நமக்கு சரின்னு படுறது அவங்களுக்கு தப்பாக படலாம், அவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு தப்பாக படலாம். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஒன்றி வாழ முடியும். சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பல கருத்துக்கள் பல கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு இருந்தே ஆகணும். பல கொள்கைகள் பல கோட்பாடுகள் கொண்ட பல வித்தியாசமான மனிதர்கள் இயங்குறதுனால தான் இந்த உலகமும் நல்லா இருக்குது. அதனால் நம்மளோட முதல் படி இதை உணர்ந்து செயல்படுறது தான். சாப்டர் 8 காம் பிளான்ஸ் த சீட்ஸ் ஆஃப் கிரேசி. மக்கள் ஒரு பிரச்சனையை உணராமல் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆஸ்கர் விழாவில் கிறிஸ் ராக்கை வில் ஸ்மித் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அதுக்கப்புறம் எவ்வளவோ கெட்ட பேர் வில் ஸ்மித்துக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் டென்சில் வாஷிங்டன் ஒரு ஆள் வில் ஸ்மித்துக்கு சொன்ன அறிவுரை என்னன்னு பார்த்திங்கன்னா, வெற்றியின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் பிரச்சனைங்கிற பிசாசு உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அந்த இலக்கையும் அடைஞ்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப மமதையில் இருப்போம், நம்ம தான் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. அதில் சில புத்தி தடுமாற்றத்தினால என்ன பிழைனாலும் என்ன தவறுனாலும் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எல்லாருமே ஒரு உச்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உச்சத்தை அடைஞ்சிருவோம். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப பொறுமையும் போதுங்கிற மனநிலையும் ரொம்ப அவசியம். சாப்டர் 9 டூ மச் டூ சூன் டூ ஃபாஸ்ட். எந்த வளர்ச்சிக்குமே ஒரு வரம்பு உண்டு. ராபர்ட் வால்டோன்னு ஒரு மனுஷன் தான். அவர் தான் உலகத்திலேயே மிக உயரமான ஆள். முதல் கின்னஸ் ரெக்கார்டு அவருக்கு தான் கிடச்சிச்சு. ஆனால் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்தார். அவர் இறந்ததுக்கு பெரிய வியாதிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அவ்வளோ உயரமாக இருந்தனால அவரோட ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலையை செய்கிற இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் அவருக்கு காலுக்கு போக வேண்டிய உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் அது பெரிய தொற்று வியாதியே உண்டு பண்ணுச்சு, காலில் புண்ணு வந்து. இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட உடலை 3 மடங்கு பெருசாக்கினா அவங்களோட செயல்திறனும் 3 மடங்கு பெருசாக இருக்கும்னு சினிமாவை பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் அதே தான். பொருளாதாரத்தில் ரொம்ப மேன்மை அடைஞ்சவங்கன்னு நம்ம பார்ப்போம்.
ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்களான்னு பார்த்தோன்னா அவங்களோட பின்னாடி பெரிய கடன் கூட இருக்கலாம். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஒரு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பற்றாக்குறையும் இன்னொன்று பொறுமையும் ரொம்ப அவசியம். இந்த ரெண்டும் தான் நம்மளை வளர்ச்சியை நோக்கி உந்தி தள்ளும். அதனால் ரொம்ப மெதுவாகவே நம்ம வளர்ச்சி அடைகிறது ரொம்ப நல்லது. சாப்டர் 10 when the magic happens. சந்தோஷமான தருணங்களை விட ரொம்ப ஆபத்தான தருணங்களில் தான் நம்மளோட புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். மன அழுத்தம், வலி, அசௌகரியம், அதிர்ச்சி, வெறுப்பு இதெல்லாம் ரொம்ப மோசமான பக்கமாக இருந்தாலும் இவையெல்லாம் நிகழும்போது தான் மாற்றங்கிற ஒரு மேஜிக்கே நடக்குது. பல நேரங்களில் மன அழுத்தம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை விரைவாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் தள்ளி போடாமல் வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே நான் சொல்ல வர்றது பயனுள்ள மன அழுத்தம், நம்மளை முடக்கி போடுற மன அழுத்தம் கிடையாது. ரெண்டுக்குமே நுட்பமான வேறுபாடு உண்டு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பயம், வலி, போராட்டம் இதெல்லாம் நம்மளை உந்தி தள்ளுற அளவுக்கு நேர்மையான எண்ணம் என்னைக்காவது உந்தி தள்ளியிருக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் நான் கஷ்டங்களை ஏற்றுக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். கஷ்டங்களை யாரும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க, அப்படி ஏற்றுக்கிடவும் கூடாது. ஆனால் அதுதான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மிகவும் ஆற்றல் வாய்ந்த எரிபொருளுங்கிறத நம்ம அங்கீகரித்தே ஆகணும். உங்களில் நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்க போகுது. சாப்டர் 11 ஓவர் நைட் ட்ராஜடிஸ் அண்ட் லாங் டைம் மிராக்கிள்ஸ். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும், ஆனால் ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு நொடி போதும். உதாரணத்துக்கு வைரஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து தொடங்கி வைரஸு மக்களுக்கு நோயை உண்டாக்குறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 200 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அதே கெட்ட விஷயம் உடனே நடந்துச்சு. உதாரணத்துக்கு கொரோனாவை எடுத்துக்கலாம். நல்ல விஷயத்துக்கு நீண்ட காலம் எடுக்கிறதுனால தான் அது நல்ல விஷயங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நம்ம அங்கீகரிக்கிறதுக்கே 10 வருடங்களை எடுத்துக்கிறோமா. அந்த 10 வருடத்தில் எந்த அறிவியல் தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்காத படி மாதிரியே நமக்கு தோணும். ஆனால் 10 வருடங்க அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா நாம் அப்படிங்கிறது. அதே மாதிரியே தான் நம்ம செய்திகளை பார்க்குறதும். அதிகமாக கெட்ட செய்திகள் தான் நம்ம கவனத்தை ஈர்க்குது. அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம், நம்மளை பழகியிருக்காங்க. ஒரு கெட்ட செய்தி நடந்ததை பற்றியது, ஆனால் ஒரு நல்ல செய்தி நடக்காதது பற்றியது. நமக்கு நடக்காத மரணம், நம்மளை சுற்றி உறவுகளுக்கு நடக்காத மரணம், நம்ம உறவுகளுக்கு நடக்காத விபத்துக்கள், நம்மளை சுற்றி நடக்காத போர்கள், இது எல்லாமே நல்ல செய்திகள் தான். நடக்காததுனாலே நமக்கு அது நல்லதுங்கிறது தெரியாமல் போயிடுது. சாப்டர் 12 டைனி அண்ட் மேக்னிஃபிசன்ட். 2010 ஏல் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணுச்சு. அதாவது அமெரிக்காவில் அதிகமான பருமனான மக்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அதிகமாக சாப்பிட்றது இல்லை, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான ஸ்நாக்ஸை சாப்பிட்றது தான் இப்படி உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதே தான் நமக்கு நடக்கிற பல விஷயங்களுக்கும் உதாரணமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை தனித்தனியாக பார்த்தோன்னா இதனால தான் பிரச்சனை உண்டாகணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பல விஷயங்களை நம்ம கோர்த்து பார்த்தா தான் தெரியும் ஒன்றிலேருந்து கூடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உண்டாகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிச்சின்னா அந்த பங்குச்சந்தையை நம்பி தான் பெருமுதலாளிகள்லாம் இருப்பாங்க. அவங்களும் அங்கே தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது. அவங்க தோற்றுனா அவங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்களுக்கு அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்க முடியாது. இப்படி சம்பளம் கொடுக்காமல் போனால் அந்த வேலையாட்கள் அடமானம் வச்சுருப்பாங்க. அந்த பொருட்களை பேங்க்லேருந்து எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அடமான பணத்தை திருப்பி கட்டவும் முடியாமல் போயிடும். இப்படி அதிகமான பேர் அடமான பணத்தை கட்டாமல் இருந்தனா அந்த பேங்கும் திவாலாக வாய்ப்பு இருக்குது. இப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமாக தெரியுதில்ல. ஆனால் இது ஒன்றிலேருந்து தான் இவ்வளோ பெரிய விஷயமாகவே மாறுது. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன நிகழ்வு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உண்டாக்குது. அதாவது ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு பட்டர்ஃப்ளை தன்னோட இறக அசைச்சுன்னா வேறு எங்கேயோ பெரிய டொர்னாடோ ஒரு புயலே உருவாக வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி தான். சாப்டர் 13 எலசன் அண்ட் டிஸ்பேர். நம்மளோட முன்னேற்றத்திற்கு நம்பிக்கை, அவநம்பிக்கை ரெண்டுமே முக்கியம். இதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் இதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அது எப்படின்னா, பணத்தை நம்ம சேமிக்கும் போது ஒரு அவநம்பிக்கையாளர் மாதிரி அதிகமாக சேமிச்சுக்கிட்டே இருக்கோம். அதே பணத்தை எதில் முதலீடு பண்ணலாம், இடத்துலையா இல்லைனா தங்கத்துலையா அப்படிங்கிறபோது ஒரு நம்பிக்கையாளர் மாதிரி முதலீடும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் இது ஒரு சரிசமமான நிலையில் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நம்பிக்கையோட இரு, எதுலேயுமே நம்பிக்கை வை அப்படின்ட்டு. அதனால் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய விஷயத்தில் நம்ம அவநம்பிக்கையை பார்க்க தான் செய்கிறோம். இந்த வரலாறு நெடுங்களும் அவநம்பிக்கை நம்மளை சுற்றியே இருக்குது. அதனால் இதுக்கு இடைப்பட்ட இதில் இருக்கிறது தான்
நல்லது. நீங்கள் ஒருவேளை தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையில தான் இருப்பீங்க. சாப்டர் 14 கேஷுவலிட்டிஸ் அண்ட் பெர்ஃபெக்ஷன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் அவ்வளோ தூரம் கச்சிதமானவன் இல்லை, நான் அந்த லெவலுக்கு எதையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறது கிடையாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா நம்ம அவ்வளோ தூரம் கச்சிதமானவங்களாக இல்லாதது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் பரிணாம வளர்ச்சியோட கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களில் கிட்டத்தட்ட ஒரு 99% உயிரினங்கள் அழிஞ்சுது. மீதி உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சியை எட்டிக்கிட்டே தான் வருது. அதில் மனுஷனும் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது எந்த இனமும் எதுலேயுமே கச்சிதமாக இருக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு திறமை இழந்தால் தான் இன்னொரு திறமையே நமக்கு கிடைக்கிது. அதனால் கச்சிதமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது கவனம் செலுத்தி அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலையாவது நம்மளை மேம்படுத்தி கொள்ள தான் முயற்சி பண்ணணும். சாப்டர் 15 இட்ஸ் சப்போஸ் டு பி ஹார்டு. நம்ம பின்தொடர ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விலை உண்டு, ஒரு வழி உண்டு. அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம பின்தொடரவே முடியும். அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் ஒரு வாட்டி சொன்னார், உங்கள் வேலையில் பாதி வேலையாவது ரசித்து செய்கிறீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே சிறந்த விஷயம் அப்படின்னு. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உள்ளுக்குள்ளே அரசியல் இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம சகிச்சா மட்டுமே தான் தொழில் நிறுவனத்தில் முன்னேறவே முடியும். சாப்டர் 16 கீப் ரன்னிங். ஒரு முறை ஜெயிக்கிறதுனால நம்ம தோற்கவே மாட்டோங்கிற மாதிரியான அர்த்தம் கிடையாது. எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கணுமேனு சொல்லிட்டு வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ கடினமாக நம்ம உழைக்கிறோம். அப்படி கடினமாக உழைச்சி நம்மளுடைய இலக்கை கூட அடைஞ்சிடறோம். அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு கூட விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா என்னென்னா சூழல் மாறும். அப்போ போட்டிகள் புதுசாக உருவாகும். அப்போவும் நம்ம உழைச்சி தான் ஆகணும். அப்போவும் அந்த போட்டியில் நம்ம நின்று தான் ஆகணும். அதனால் நம்ம தொடர்ந்து ஓடுறதே நல்லது தான். சாப்டர் 17 ஒண்டர்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர். ஒரு சின்ன கண்டுபிடிப்பு கூட எதிர்காலத்தில் என்னவா மாறும்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறோம். அந்த கண்டுபிடிப்பை நம்ம எளிதாக ஏற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது கடந்த 10 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் எதுவுமே பெருசாக கண்டுபிடிக்காத மாதிரியே நமக்கு தோணும். அப்புறமா காலப்போக்கில் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறத நம்ம கண்கூட பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபேஸ்புக்கே அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குடி போதையில் கல்லூரி மாணவர்கள் அவங்களோட புகைப்படத்தை பதிவேற்றுறதுக்காக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாட்களில் அதுவே அரசியலுக்காகவே பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஒரு நீண்டகால நோக்கத்தோட இந்த புள்ளிகளெலாம் இணைக்கும் போது தான் நமக்கே இந்த விஷயமே புரிபடும். சாப்டர் 18 ஹார்டர் தென் இட் லுக்ஸ் அண்டு நாட் அஸ் ஃபன் இட் சீம்ஸ். இங்கே திறமைகள் விளம்பரப்படுத்தப்படுது, ஆனால் குறைபாடுகள் மறைக்கப்படுது. நம்மளோட சொந்த ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட திறமைகளை தான் அங்கே குறிப்பிட்டிருப்போம். நம்ம எதுலலாம் வீக்காக இருக்கோம், எதுலலாம் திறமை கம்மியாக இருக்குங்கிறத நம்ம குறிப்பிடவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பார்த்து பிரமிக்கிறோம். உதாரணத்துக்கு வாரன் பஃபட் எடுத்துக்கலாம். வாரன் பஃபட் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சவர், உலகத்துலேயே பெரிய பணக்காரர் தான். ஆனால் அவரோட சுயசரிதை புத்தகத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி விட்டுருக்காருன்னு. இதே கதை தான் பில்கேட்ஸுக்கும். பில்கேட்ஸோட மனைவி மெலிண்டா கேட்ஸை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க விவாகரத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. நம்ம பிரமிக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இதைத்தான் தமிழில் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம வெற்றியாளர்கள்லாம் சூப்பர் ஹீரோவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சரியான நேரத்தில் சரியான காயை நகர்த்தினால தான் அந்த இடத்த அடைஞ்சாங்க. ஆனால் ஒரு இதில் வெற்றி அடைஞ்சாலும் இன்னொரு இதில் தோல்வி அடைஞ்சதையும் நம்ம உத்து கவனிக்கணும். அதை தான் இந்த சாப்டர் சொல்லுது. சாப்டர் 19 இன்சென்டிவ்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு. கலிலியோ காலத்தில் பூமி சூரியனை சுற்றி வரதை நிறைய விஞ்ஞானிகள் நம்பினாங்க. இருந்தும் யாரும் ஏன் வெளியில் சொல்லலைன்னு தெரியுமா? காரணம் என்னென்னு பார்த்தா எல்லாத்துக்குமே குடும்பம் இருந்துச்சு. இந்த உண்மையை சொன்னோன்னா அவங்க கொல்லப்படுவாங்க. இதே தான் நீங்களும் நானும் ஒரு கூட்டத்தோட ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகாட்டால் கூட அந்த கூட்டம் நம்மளை விளக்கிறோமோ, நம்ம அந்த கூட்டத்தோட சேர முடியாதோ அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த விஷயத்துக்கெல்லாம் ஆமாம் போடுறோம். காரணம் என்னென்னா அந்த கூட்டத்திலேருந்து நமக்கு ஏதாவது வெகுமதியோ ஏதோ ஒரு பலனோ கிடைக்க தான் செய்யுது. நம்ம எப்போவுமே ஒரு சமூகத்தை சார்ந்தே தான் இருக்கிறோம். அதில் எப்போவுமே நியாயங்கள் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அநியாயங்களும் நடக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாத காரணத்தினால அதுக்கு நம்ம ஆமாம் போட வேண்டிய சூழலும் ஏற்பட தான் செய்யுது. சாப்டர் 20 நவ் யூ கெட் இட். உங்களோட சொந்த அனுபவத்தை தவிர இங்கே எதுவுமே முக்கியமானதாக படாது. எல்லா தலைமுறை எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லா விஷயத்தையுமே பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட அனுபவ ரீதியில் தான் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. மற்றவங்க தன்னோட அனுபவத்தை சொன்னால் கூட அதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நமக்கு ஒரு பின்னடைவோ ஒரு கஷ்டமோ நமக்கு வந்தால் தான் அதை அனுபவித்தா மட்டும்தான் அந்த அனுபவத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம். மற்றவங்க சொல்கிறனால அதை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. அதுதான் இந்த சாப்டர் சொல்லுது. சாப்டர் 21 டைம் ஹரிசான்.
நம்மளோட நீண்ட கால ஓட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாரத்தான் ஓட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன குறுகிய ஓட்டத்தை சேர்த்தா தான் அது பெரிய நீண்ட ஓட்டமே ஆகுது. அதே மாதிரி நம்ம நீண்ட காலத்துக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சோன்னா நம்ம உறவுகளோடையும் நம்ம மனைவிகளோடையும் நம்ம சொந்த பந்தங்களோடையும் நிறைய விஷயத்தில் ஒத்து போயே ஆகணும். அப்படி ஒத்து போனால் மட்டும்தான் அவங்களும் நம்மளோட பயணிக்க தயாராகவே இருப்பாங்க. சாப்டர் 32 ட்ரை டூ ஹார்டு. நம்ம எப்போவுமே சிக்கலான விஷயம் எளிமையான விஷயம் அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோன்னா சிக்கலான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் எளிமையான விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது. காரணம் என்னென்னு பார்த்தோன்னா எளிமையான விஷயத்தில் அவ்வளோ தூரம் பலன் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் சிக்கலான விஷயத்தில் இதில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியுங்கிற மாதிரி நம்ம மனநிலை இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ புத்தகங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ பொன்னியின் செல்வன் 5 பாகமாக இருக்குது. அந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வாசிப்பாங்களான்னு கேட்டால் அதான் கிடையாது. ஏன்னா அது பெருசாக இருக்குது, அது சிக்கலானதாக இருக்குது, அது பிரமிக்க வைக்கிறதா இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வாசிக்கிறத கூட கைவிட்டுறாங்க. அதே எளிமையாக ஒரு புத்தகம் போட்டோன்னா அவங்க அதை எடுத்துக்கிட மாட்டாங்க. அதில் எந்த விறுவிறுப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பெரும்பாலும் எளிமையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. சாப்டர் 23 லாஸ்ட் சாப்டர் ஊன்ஸ் ஹீல் ஸ்கேர் லாஸ்ட்டு. அதாவது காயம் ஆறிடும், ஆனால் அதோட வடு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய அனுபவம் என்னோடய சூழலை பொறுத்து மாறும், வேறொருத்தரோட அனுபவம் அவரோட சூழலை பொறுத்து மாறும். அதனால் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு அவங்களோட அனுபவத்தை பொறுத்து இருக்குது. இங்கே நம்ம கருத்து வேறுபாடு கொள்கிறத விட அவங்க அனுபவத்தை பொறுத்து அதை அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறது நல்லது. அதை தான் இந்த சாப்டர் சொல்லுது. இது ஓரளவு நான் சொன்னது புரியாமல் கூட இருந்திருக்கலாம். சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த டாப்பிக்கை. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும். அது ஒரு நாளைக்கு நான் பேசலான்னு இருக்கேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.